الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது அளவிட முடியாத வெகுமதிகளை, அளவிட முடியாத நியமத்துகளை, அளவிட முடியாத அருள் கிருபைகளை, துன்யா ஆகிரத் இந்த இரண்டிற்கும் தேவையான அத்தனை அம்சங்களையும் தன்னுடைய நல்லடியார்களுக்கு வழங்குவதற்காக வேண்டியென்றே ஆண்டிலே சில மாதங்களையும் ஆண்டிலே சில நாட்களையும் வருடத்திலே சில இரவுகளையும் சில பகல்களையும் சில நேரங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பாக ஆக்கி அந்த நாளை மிகப்பெரிய ஒரு அருளாக இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கின்றார். அது எந்த நாட்கள், எந்த பகல், எந்த இரவு என்பதை குறித்து அல்லாஹ் தனது திருமறையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருள் மொழியின் வாயிலாகவும் இந்த சமுதாயத்திற்கு விளக்க செய்வார்கள். அந்த அடிப்படையில் நமக்கெல்லாம் தெரியும், வருடத்திலே ரமலானுடைய மாதம் மிக சிறந்த மாதம். அதனுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன என்பதை நாம் நன்கு அறிவோம். அதே போன்று வாரத்திலே ஜும்ஆவுடைய நாள், இரவுகளிலே லைலத்துல் கத்ருடைய இரவு, 2 பெருநாட்களின் இரவு, பராத்துல் இரவு என்பதாக நாம் சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு வருடத்திலும் நாட்கள், மாதங்கள், காலங்கள் என்பதாக அதில் அளப்பரிய நியமத்துகளை அல்லாஹ் அள்ளி வழங்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் பெற்ற நாட்கள் இருப்பதை போன்றே மிக முக்கியமாக நாம் விளங்க வேண்டிய முத்தான 3 நாட்கள் இருக்குகின்றன. வருடத்திலே முத்தான 10 நாட்கள். அந்த முத்தான 10 நாட்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான், அந்த நாள் முடியும் பொழுது அதன் இறுதி நாளை பண்டிகையாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். உதாரணத்திற்கு ரமலான் மாதத்தினுடைய பிந்திய 10 நாட்கள், பிந்திய 10 இரவுகள், அந்த பிந்திய அந்த 10 நாட்களிலே அதிகப்படியான நன்மைகள், அதிலும் ஒற்றைப்படை இரவுகளிலெல்லாம் தேடும்படியாக சொல்லப்பட்ட லைலத்துல் கத்ருடைய இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, மறைக்கப்பட்ட இரவு. அந்த 10 நாட்கள் முடியும் பொழுது ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்தார். அடுத்தபடியாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள், அந்த முந்தைய 10 நாட்கள் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சிறப்பாக்கினான், அதில் என்ன சிறப்புகள் இருக்குகின்றன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முந்தைய 10 நாட்கள் முடியும் பொழுது இங்கும் கூட அல்லாஹ் ஒரு பெருநாளை ஈதுல் அல்ஹாவை வைத்திருக்கின்றான்.
இது இரண்டாவது 10 நாட்கள். மூன்றாவதாக முஹர்ரம் மாதத்தினுடைய அடுத்து வர இருக்கக்கூடிய அடுத்த மாதமான எதிரி ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்கள். முந்தைய 10 நாட்கள் இருக்கின்றனவே, இது முந்தைய எல்லா நபிமார்கள் காலத்திலேயும் சிறப்பிக்கப்பட்ட காலங்கள். நபிமார்களுக்கெல்லாம் அவர்களுடைய காலகட்டங்களிலே இன்னல்கள் வரும் பொழுது, எதிரிகளுடைய தொல்லைகள் வரும் பொழுது, அல்லாஹ் அந்த 10 நாட்களிலே அவர்களுக்கு செய்த அதிசயங்கள், இந்த 10ஆம் நாளிலே அல்லாஹ் செய்த உதவி, அந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து இஸ்லாமிய எதிரிகளை அல்லாஹ் அழித்தது போன்ற நினைவுகளெல்லாம் அந்த செயல்பாடு நடந்தது முஹர்ரம் மாதம் 10 நாட்கள். அந்த 10 நாட்கள் முடியும் பொழுது 10ஆம் நாளாக அங்கும் ஒரு பண்டிகை பெருநாள் இருக்குகின்றது. அந்த 10ஆம் நாள் ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லுவோம். அந்த நாள் சிறப்பிற்குரிய நாள். அந்த வகையில் நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் 4 நாளாக ஆகிவிட்டது. 4ஆம் நாள் இது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களில் 4வது நாள். இந்த 10 நாட்களுக்கு உண்டான சிறப்புகளை திருக்குரானிலும் ஹதீஸிலும் அதிகமாக சொல்லப்பட்ட செய்தி. இன்னும் ஒருபடி மேலே செல்வோமேயானால் உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் அந்த ரமலானுடைய 10 நாட்களை விடவும் சிறப்பு என்பதாக சொல்லுவார்கள். சில காரணங்களோடு இந்திய 10 நாட்களுக்கு சிறப்பு சொல்லுவோம் அல்லவா ரமலானிலே, அதை விடவும் கூட இதற்கு அதிக சிறப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் யோசித்து பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அப்போ அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முந்தைய 10 நாட்களிலே மிக பெரிய சிறப்பு வைத்திருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ஐயாமுல் அமலில் சாலிஹி ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமுல் அஷர். அடியார்கள் வருடந்தோறும் அமல் செய்கின்றார்கள், நல்ல அமல்கள் செய்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமலுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை போன்று வேறு எந்த நாளிலும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்போ இன்னும் ஒரு ஹதீஸில் இப்படி வருகின்றது. அப்போ அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களுக்குள் ஒரு பகலை வைத்திருக்கின்றார். ரமலானிலே ஒரு இரவு இருக்குகின்றது, 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இருக்குகின்றது. இந்த 10 நாட்களுக்குள் அல்லாஹ் ஒரு பகல், அது என்னது, அரஃபாவுடைய தினம் 9ஆம் நாள். இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குகின்றது, அது சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே சிறந்த நாள் என்றார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த அரஃபாவுடைய சிறப்பு என்பது நீளமான மிக அதிகப்படியான சிறப்புகளை கொண்ட ஒரு நாள். அதுதான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை, பெருநாளைக்கு முந்தைய நாள் 9ஆம் நாள். அந்த நாளிலே என்ன சிறப்பு முதலாவதாக சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை நிறைவு செய்ததாக அல்லாஹ் அருளிய அது நாடு. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனன். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது அங்கு சென்று தங்குகின்றார்கள் அரஃபா மைதானத்திலே. அப்பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை அருளுகின்றார், இன்று உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நாம் நிறைவு செய்துவிட்டோம். அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனன், உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை மார்க்கமாக தீனாக நான் பொருத்தப்பட்டு கொண்டேன் என்ற ஆயத்து. இந்த ஆயத்துடைய சிறப்பை சொல்லும் பொழுது அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வரும், பிரபலமான செய்தி. அது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு யூதர் வருகின்றார். அவர் கேட்டார், உங்களுடைய திருமறையிலே இப்படி ஒரு வாசகம் இருக்குகின்றது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது என்பதாக சொல்லி,
அப்படி ஒரு செய்தி எங்களுடைய வேதத்தில் இருந்திருக்குமேயானால் அந்த இறங்கிய நாளை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடுவோம்னு சொன்னாங்க. அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆம், அது இறங்கிய நாளிலும் நான் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தேன், என்று இறங்கியது என்பதாகவும் எனக்கு தெரியும். அந்த நாளை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கொண்டாடுகின்றோம், வருடத்திலே ஒரு நாளாகவும் கொண்டாடுகின்றோம். அந்த 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாளாக வெள்ளிக்கிழமையாக அது இருந்தது. வெள்ளிக்கிழமையாக இருந்தது, அரஃபா நாள் 9ஆவது நாளாகவும் இருந்தது. அந்த நாளிலே உலக மக்களெல்லாம் கூடி ஹஜ் செய்யக்கூடிய, ஒன்று கூடக்கூடிய பெரும் காட்சியினை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நாளிலே வைத்திருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய செய்தி. அப்பேற்பட்ட அந்த ஆயத் அருளப்பட்ட அந்த நாள், அந்த நேரம், அந்த பகல் பொழுதல்வாக இருக்கின்றது. அதை அல்லாஹ் மிக சிறப்பிற்குரிய ஹஜ்ஜுடைய அமல் என்று சொன்னாலே அல் ஹஜ்ஜு வல் அரஃபான்னு சொன்னாங்க. ஹஜ்ஜுன்னு சொன்னால் அரஃபா தான். அரஃபாவில் தங்காதவர்களுக்கு ஹஜ்ஜு இல்லை. அப்போ அரஃபாவுடைய நாளிலே இறங்கப்படக்கூடிய அந்த ரஹ்மத்தை போன்று வேறு நாளில் அருளப்படுவதில்லை. எனவே அந்த நாள் வரும் பொழுது நீங்கள் நோன்பு இருங்கள், நோன்பு வையுங்கள், உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் நிறைய கபூல் செய்கிறான். இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்கள், உங்களுடைய துன்யா ஆகிரத்துடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அந்த நாளிலே தனி மகத்துவத்தோடு உங்களை அருள் செய்கின்றான். சொன்னார்கள், மாமின் யோமின் அஃதல் இன்தல்லாஹி மின் யோமி அரஃபா. அரஃபா நாளைக்கான சிறந்த நாள் ஒன்று அல்லாஹ்விடத்தில் இல்லை. ஏனென்று சொன்னால் யன்ஸிலுல்லாஹு தஆலா ஃபி சமாயி துன்யா, அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு வருகின்றான். அப்போ என்ன, அவனுடைய அருள் பூமியை நோக்கி வருகின்றது. அப்போ என்ன செய்யறான், இப்போ யுபாஹி பிஹி இல்ல அருள பி அஹ்லி ஸமா, வானில் உள்ள மலக்குகளை அல்லாஹ் சாட்சியாக வைத்து பெருமைப்படுகின்றான், பெருமையாக பேசுகின்றான். பார்த்தீர்களா என்னுடைய அடியார்களை, ஒரே ஆடையிலே ஒரே வார்த்தை தல்பியா சொன்னவர்களாக, எந்த நிறபேதமோ மொழிபேதமோ ஆடையில் வித்தியாசமோ ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே நிலையில இருப்பதை பார்த்தீர்களா என்று சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுவதாக நாயகம் பெருமானார் சொல்லிவிட்டு, அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா மலக்குகளை சாட்சி வைத்து அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். எல்லோருடைய குற்றங்களும் மன்னிக்கப்படுகின்றது இதுவா கையெழுந்தும் பொழுது. எனவே அங்கு தல்பியா சொல்லுவார்கள். அந்த நாளிலே நாம் தக்பீர்களை சொல்ல வேண்டும். அந்த நாளில்தான் தக்பீர் ஆரம்பமாகின்றது. கால சுபுகளை இருந்து பார்க்கின்றோம் அந்த 13ஆம் நாள் அசர் வரையில். பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய நாள். அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லும் பொழுது தப்சீர்களில் எழுதுவாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் உத்தரவிட்டான், ஹஜ்ஜுக்காக வேண்டி இந்த காபத்துல்லாவை நோக்கி பயணம் செய்து வர வேண்டும் என்பதாக நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் அப்படின்னா. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நான் தனியாக ஆள், யாருமே இல்லை, இதோ என் மகன் மட்டும் நிற்கிறாதீங்க, இது மனுஷர்கள் சஞ்சாரமே இல்லை, நான் எப்படி யாருக்கு அழைப்பு கொடுப்பது, யார் போய் கேட்பது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், சொல்வது உமது கடமை, அதை சேர்ப்பது நம் வேலை என்பதாக சொல்லிவிட்டு, தூக்க ரிஜாலன், அவர்கள் நடந்து வாகனங்களிலே மெலிந்த வாகனங்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நசீபாக்கி விடுவானேயானால் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டதின் பேரில் அவர்கள் ஒரே ஒரு நாள் ஒரு தடவை தான் அறிவிப்பு கொடுத்தாங்க, ஹஜ்ஜுக்கு வாங்க என்பதாக சொல்லி. ஆனால் அந்த ஒரு அழைப்பு, ஒரு நாள் கொடுத்த அந்த அழைப்பினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டிலும் அந்த சவுதி அரசாங்கம் போதும் இதுக்கு மேலே வராதிங்க, எங்களால் சமாளிக்க முடியாது, எங்களால் உங்களை வச்சு கவனிக்க முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டிலும் இவ்வளவு பேர் தான் இங்கே வரணும் என்று சட்டமிட்டு தடுக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய தொகை கூடிக்கொண்டே போகின்றது. ஒரு நாள் கொடுத்த அழைப்பு தான்,
ஒரே ஒரு நாள் சொன்ன ஒரு அழைப்புக்காக வேண்டி கியாமத்துடைய நாள் வரையிலே இந்த கூட்டங்கள் கூடிக்கொண்டே செல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒன்று போதும். இஸ்லாம் உண்மையான மார்க்கம். அல்லாஹ் ஒருவன், அவன் சக்தி படைத்தவன், நினைத்ததை செய்பவன் என்பதற்கு இந்த ஒன்று போதும். ஏன்னு சொன்னால் உலகத்தில் உண்டான எந்த அரசாங்கமும் அல்லது எல்லா அரசுகளும் சேர்ந்து ஒரு சட்டமிட்டாலும் கூட அவ்வளவு பேர்களை ஓரிடத்துல கூட்ட முடியாது. எவ்வளவு சட்டமிட்டு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் பண்ணி கொடுத்தாலும் கூட எல்லோரும் இன்ன தேதியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் கூடணும் என்பதாக சொல்லி அழைப்பு கொடுத்தாலும் என்ன சட்டம் போட்டு வற்புறுத்தினாலும் அவ்வளவு பேரை கூட்ட முடியாது. அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் இப்போ யாரும் கூப்பிடல. ஒரு நாள் கொடுத்தா கூப்பிடுதான். அது ஒரே ஒரு நாள் தான் அழைச்சாங்க. அல்லாஹ் கூப்பிட சொன்னான் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு நாளுடைய தாக்கம் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் யாரும் ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிடல. எங்கேயும் ஹஜ்ஜிக்கு போங்க என்பதாக போவோம் சொல்ல இல்லை. என்றாலும் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஈர்ப்பை வைத்திருக்கின்றான். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த துஆவை கேட்டுவிட்ட பிறகு தன்னுடைய மனதில் இப்படி அல்லாஹ்ட திரும்பி கேட்குறாங்க, வஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹவி இலை. யா அல்லாஹ், இந்த கஅபாவின் பக்கம், இந்த என்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் மக்களுடைய மனங்களை ஈர்க்க செய்வாயாகன்னு கேட்டான். அந்த துஆ அல்லாஹ் கபூல் செஞ்சான். இன்றும் ஈர்த்து கொண்டிருக்கின்றது, சென்று கொண்டிருக்கின்றார்கள், பார்த்து கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய நாள். மற்றைய லைலத்துல் கத்ர் தேடணும். ஒவ்வொரு வருத்தப்படையான இரவில் இதுவாக இருக்குமோ, 11 இருக்குமோ, 13 இருக்குமோ, 15 இருக்குமோ தேடணும். தேடி தான் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரஃபா நாளை தேட வேண்டியதில்லை. அல்லாஹ் 9ஆம் நாள் கரெக்டாக சொல்லப்பட்டு விட்டது. அரஃபா நாள் அதுதான் தெளிவாக தெரிந்த நாள். அது மட்டும் இல்லாமல் பிறை 9 முதல் ஹஜ்ஜுடைய அமல் துவங்குகின்றது. ஒவ்வொரு நாளுக்கும் தனி பெயர் மார்க்கம் வைத்திருக்கின்றது. அப்போ 8ஆம் நாளுக்கு பெயர் யௌமு தர்வியா. 8ஆம் நாளுக்கு பெயர் என்னங்க? யௌமு தர்வியா. 9ஆம் நாளுக்கு பெயர் யௌமுல் அரஃபா. 10ஆம் நாளுக்கு பெயர் யௌமுல் நஹர். அடுத்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த 3 நாட்களுக்கு என்ன பேர் வச்சிடும்? ஐயாமு தஷ்ரீக். இந்த 3 நாளுக்கு பேர் இருந்தாங்க. 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக், தக்பீர் சொல்லக்கூடிய காலங்கள், அல்லாஹ்வை அதிகமாக போடக்கூடிய காலங்கள். அதிலும் அந்த 3 நாளைக்கு இன்னும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. 11ஆம் நாளுக்கு யௌமுல் கர் அப்படின்னு ஒரு பேர். 12ஆம் நாளைக்கு யௌமுன் நஃப்ருல் ஊலா. 13ஆம் நாளைக்கு யௌமன் நஃப்ருல் சானி என்பதாக ஒரு பெயர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட அந்த மாதத்தில் அந்த சிறப்பான நாட்களுக்குள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாட்களை நாம் அதிகமாக அமல் செய்து யாரெல்லாம் துஆக்களை அதிகமாக கேட்குறாங்க கொடுக்க நாம் ரெடியாக இருக்கோம் என்பதாக சொல்லி அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தீன் துன்யாவினுடைய அவருடைய தேவைகளை அல்லாஹ் கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய காலங்கள், நேரங்கள், நாட்களில் யாரெல்லாம் இவைகளை நல்ல வழியிலே நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவர்கள் நினைப்பதை விட பன்மடங்காக கொடுக்கிறான். அதன் அடிப்படையில் தான் சில நல்ல காரியங்களை நல்ல அமல்களுக்காக வேண்டி என்று நம்முடைய மஹல்லாவில் ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு என்றாலும் கூட நன்மையிலே அதிகப்படியாக அவர் கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன் ஃபயுலாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா. யாரு அல்லாஹ்வுடைய பாதையிலே கடன் கொடுப்பவர் யாருன்னு கேட்குறான்டா. மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன், அழகிய கடனாக அல்லாஹ்வுக்கு கேட்குறான் கடன். அல்லாஹ்வுக்கு கொடுப்பவர்கள் யார்? அந்த கடனுக்கு பதிலாக பன்மடங்காக திருப்பி கொடுப்பான். நீங்கள் இவ்வளவுதான் கணக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கடன் யாரு கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். அது என்ன கடன் என்று சொல்லும் பொழுது மார்க்கத்தில் அதற்கு பெயர் சதகத்துல் ஜாரியான்னு சொல்லுவாங்க. பொருள் வகையில் செய்யக்கூடிய
சதக்கா தர்மங்கள் என்பது 2 வகையில் இருக்குது. ஒன்றாவது ஜக்காத்தாக கொடுத்துறது, நம்முடைய பொருள்களுக்குண்டான ஜக்காத்தாக கொடுத்து அந்த தொகையை அவருக்கு சொந்தமாக்கி விடுவது என்பது ஒரு வகையான தர்மம். இன்னொரு தர்மம் இருக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய தர்மம் என்னன்னு கேட்டாங்க, கர்லன் ஹசனன், அழகிய கடன்னு சொல்றாங்க. அப்போ கொடுத்துட்டு வட்டி எதிர்பார்க்காமல், அவர்களிடமிருந்து எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் கொடுத்த அந்த பணத்தை சிறுக சிறுக அவர்களுக்கும் கஷ்டமில்லாத வகையிலே திரும்ப பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு வாதா சொல்லி வாங்குறது, கொடுக்குறது. இதுக்கு பேர் கர்லன் ஹசனான்னு பேர், அழகிய கடன், அழகிய கடன். அதனால நிறைய மஹல்லாக்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மஹல்லாக்களும் தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க. சிலர் ரொம்ப ஏழை, திருப்பி எல்லாம் வாங்க முடியாது, அவங்கள்ட்ட கொடுத்தா கொடுக்க வேண்டியது, அது ஜக்காத்துன்னு சொல்றது. சிலருக்கு இப்போ கஷ்டம் இருக்குது, அடுத்தபடி அவங்க சம்பாதிச்சு கொடுத்துடலாம், அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும்போது திருப்பி கொடுத்துருவாங்க. அல்லது இப்போ தேவை, ஒரு டாக்டர்கிட்ட போகணும், ஒரு வைத்திய செலவு இருக்குது, ரொம்ப அர்ஜென்ட்டு, இது மாதிரி நேரத்தில் இப்போ காசு இல்லை, இந்த நேரத்தில் போய் பேங்கில் நின்றாலோ வட்டி கட்டணும், அதெல்லாம் செய்யக்கூடாது, ஹலாலான முறையில் செய்யுங்க என்பதற்காக வேண்டி என்று ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒரு ஃபண்டு, பைத்துல் மால், அல்லாஹ்வுடைய ஃபண்டு என்பதாக சொல்லி அந்த ஃபண்டை ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஃபண்டுக்கு எங்கேருந்து பணம் வரும்னு சொன்னாக்கா பொதுமக்களாக நம்ம கொடுக்கறது தான். 2 வகையில் செய்யலாம். ஒன்றாவது ஜக்காத்தாக கொடுக்கப்படுமையானால் அதை கடனாக கொடுக்கக்கூடாது, ஜக்காத்துடைய தொகையை கடனாக கொடுக்கலாங்க முடியாது, அது கொடுத்தா அவர்களுக்கு சொந்தமாக்கணும். இந்த கர்லன் ஹசன் ஒன்று இருக்குது, ஹசனான்னு சொல்ல முடியா, அழகிய கடன், இது கடனாக சொல்லி திரும்ப பெறுவது, வட்டி இல்லாத முறையில், வட்டி இல்லா கடன் சொல்ல முடியா, அந்த மாதிரி. அந்த அடிப்படையில் மஹல்லாக்களில் யாரெல்லாம் ஜக்காத்தாக கொடுப்பார்களோ, இது ஜக்காத்துடைய கணக்கில் வையுங்க என்று சொல்லி கொடுக்கப்பட்டால் அதற்காக தனி கணக்கு வைக்கப்படும். அதை மஹல்லாவில் இருக்கக்கூடிய மிக ஏழைகள், ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான ஏழைகளுக்கு அதிலிருந்து ஒரு தொகையை கொடுத்து அவர்களுக்கு சொந்தமாக்குவது. அதை கடனாக கொடுத்து திருப்பி வாங்க முடியாது, அந்த நியத்தோடு கொடுத்தா அந்த கொடுத்தாலே ஜக்காத் அவருக்கு ஜக்காத்து செல்லாமல் போயிடும். அதனால் அது ஒரு கணக்கு. இரண்டாவதாக அல்லாஹ் யாருக்கெல்லாம் வசதி கொடுத்துருக்கிறானோ அவங்க தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பெரிய தொகையை அல்லாஹ்வுக்காக கொடுத்துருது. எப்படி கொடுக்குறது? மருசாவுடைய இடம் வாங்குறதுக்கு கொடுத்தோம், இப்போ எல்லாம் மஸ்ஜித் இடம் வாங்க பக்கத்து இடங்களுக்காக கொடுத்தோம், கட்டுமான வேலைகளுக்காக கொடுக்குறோம் இல்லையா, அது ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது, அது தனி இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் காசு. அந்த மாதிரி ஒரு தொகையை நாம் கொடுத்து விடுவோமே ஆனால் அது ஒரு ஃபண்டாக வைக்கப்படும். இது உங்களுக்கு காலம் காலமாக அது சவாப் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தொகையிலிருந்து அவசர தேவைக்காக, இப்போ கவர்மெண்ட் இப்போ படிப்புடைய காலமாக இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய அந்த ஃபீஸ் எல்லாம் கட்ட சிரமப்படுவாங்க இல்லையா, இது மாதிரி தொகைகளுக்கு கடனாக கொடுத்து வாங்குறது. கொடுங்க, இத்தனை ஆயிரம் கொடுங்க, அது நாங்கள் திரும்ப கட்டிடுறோம் என்ற வாதாவோடு கொடுக்கப்பட்டு அதை அழகிய கடனாக கொடுத்து வாங்குவது. இப்படிப்பட்ட 2 வகையில் ஜக்காத்துன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, இன்னொன்று கர்லுல் ஹசனா, அழகிய கடனுக்காக வேண்டி என்று ஒரு ஃபண்டு. அந்த அடிப்படையில் நம்முடைய மஹல்லாவிலும் கூட அப்படி ஒரு ஏற்பாடு இன்ஷாஅல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம மஹல்லாவில் எல்லாம் கூடிய ஒரு ஃபண்டை ஏற்பாடு செய்கிறது. ஜக்காத்தாக யாரெல்லாம் கொடுப்பார்களோ அந்த ஜக்காத்துடைய ஃபண்டில் வைப்பாங்க, அதை ஏழைக்கு கொடுத்து சொந்தமாக்கிடுவாங்க. இந்த அழகிய கடனாக யாரெல்லாம் கொடுப்பார்களோ அது சதகத்துல் ஜாரியா, அது நிரந்தர தர்மம். அது 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டார், இதை வைங்க பள்ளிவாசல்ல வச்சு ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவி திரும்பி நீங்கள் வாங்கி பள்ளிவாசல்ல வச்சுக்கோங்க, அது அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க, நன்மைகளுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், யார் அழகிய கடனாக அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்களோ அல்லாஹன் கசீரா, அவர்களுக்கு நாம் பன்மடங்காக கொடுப்போம் என்பதாக சொல்லி அந்த அழகிய கடனுக்கு அதனுடைய வைப்புக்காக வேண்டி என்று இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவிலே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு ஃபண்டுடைய தொகை வைப்புக்காக வேண்டி பைத்துல் மால் என்ற பெயரிலே உங்களிலே யாருக்கெல்லாம் அல்லாஹ்
அபரிமிதமாக கொடுத்திருப்பானோ அவர்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது. இந்த வருஷம் ஜக்காத்து கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்குது, சொல்லி கொடுத்துடலாம். இது ஜக்காத்தில் கொடுங்க, வைங்க, அந்த தொகையில் வச்சு நம்ம மஹல்லாக்களுக்கு மக்களுக்கு கொடுங்க என்பதாக. இல்லை நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன், என்கிட்ட எல்லாம் இந்த வருஷத்துக்கு நிறையா வருமானம் வந்திருக்குது, இந்த 1 லட்சம் 2 லட்ச ரூபாவை நீங்கள் இதை கர்ல ஹசனாவுக்காக அழகிய கடனுக்காக வையுங்க என்பதாக சொன்னால் அதை கணக்கு வச்சுக்குவாங்க. அதை மக்களுக்கு கொடுத்து திரும்ப வாங்கிக்குவாங்க. அது அந்த ஃபண்டில் இருக்கும். உங்களுக்கு நன்மை அல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கணக்கை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் சொல்லும்படியாக அறிவிக்கும்படியாக இந்த நல்ல 10 நாட்களுக்குள்ள அதை நாம் அந்த நியத்தை வைக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு நல்ல சவாப கொடுமா என்ற செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஈதுல் அல்ஹா பெருநாள் அல்லாஹ் சிறப்பான முறையில் சென்ற ஈதுல் ஃபித்ரை நாம் நம்முடைய மாவட்டம் முழுக்க நன்கு பேசக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பிரபல்யமாக எங்கள் ஊர்களுக்கெல்லாம் போன பெருமையாக பேசினாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் அவன் செஞ்ச உதவி, நம்மளுடைய சக்தி அல்ல, அது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து சிறப்பான முறையில் அல்லாஹ் ஒவ்வொரு உலகத்தையே சிறப்பாக செஞ்சோம். அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்த நியமத் அல்ஹம்துலில்லாஹ். அது சிறப்பாக செய்யப்பட்டது. அதே போன்று ஈத்காஹிலே இந்த ஆண்டும் ஈதுல் அல்ஹாவை தொழுவதற்காக வேண்டி என்று விரிவாக எல்லாருக்கும் சொல்ல இல்லை, அது ஆரம்பத்துக்காக சொல்லப்பட்டது. எல்லா மஹல்லாக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் வரட்டும், யாரையும் தடை இல்லை. நம்ம மஹல்லாவை சார்ந்தவர்கள் ஏன்னா இந்த தக்பீர் ஓதிக்கிட்டே போகிறதுக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நடந்து வர வயசானவங்களாக இருக்குது, வெயிலாக வேலை இருக்கிறதுனால இந்த தடவை தக்பீர் ஓதிக்கிட்டு போகிற வேலை இல்லை. அதனால் 7 மணிக்கெல்லாம் கரெக்டாக அங்கே நம்ம ஒன்று கூட வேண்டியது ஈத்காஹ் இன்ஷா அல்லாஹ் வந்துடுவோம். எப்போ வரக்கூடிய வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 28ஆம் தேதி வருது, 28ஆம் தேதி வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழன் 7 மணிக்கெலாம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த நாளுடைய சிறப்பு பயான்கள்லாம் நடைபெறும். அதை எல்லாரும் கேட்கவும் குர்பானுடைய சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் அதை செஞ்சு கொள்வோம். அடுத்து நம்ம குர்பானிக்காக வேண்டி அறிவிப்பு கொடுக்கப்பட்டு நல்லா பணம் கட்டியிருக்கிறோம். அந்த கூட்டு குர்பானிக்காக வேண்டி அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ஜும்மா இந்த வெள்ளிக்கிழமையில் அவருடைய பங்கை காலையில் எத்தனை மணிக்கு வரும்? 7 மணிக்கெலாம் வந்துட வேண்டியது. 7 மணிக்கு வந்து அவருடைய பங்குகளை எல்லாம் வந்துடும், வாங்கி கொண்டு வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் பக்தியாக ஜக்காத் சொல்லியாச்சு, கடன் சொல்லியாச்சு. அடுத்து இந்த ஈத்காவுடைய 7 மணி சரியா இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி 7 மணிக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அவருடைய பங்கை வாங்கிக் கொள்ள வேண்டியது இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல காலங்களில் நல்ல பொழுதுகளில் எல்லாம் நமக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். எனவே இந்த சதகா சம்பந்தமான விஷயங்களை நாம் ஞாபகத்தில் கொண்டவர்களாக, அடுத்து பெருநாளுடைய இந்த அமல்களை கவனத்தில் வைத்தவர்களாக இந்த 10 நாட்களையும் சிறப்பாக நாம் அமல் செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்வோமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.